வணக்கம். சனி பெயர்ச்சி அதை பற்றி பொதுமக்களுக்கு பொதுவாக இப்போ பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறது. அதாவது வாக்கிய கணித பிரகாரம் ஒரு தேதி, அடுத்த ஆண்டு திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இந்த ஆண்டு இந்த மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்க இருக்கின்றது. அந்த சனி பெயர்ச்சியாகப்பட்டவர் பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். அப்போ மீனராசிக்கு ஜென்ம சனி என்று சொல்லக்கூடிய ஜென்ம சனி நடக்க இருக்கின்றது. அதில் மேஷராசிக்கு விரய சனியாகவும் இருக்கும், கும்பராசிக்கு அது பாத சனியாகவும் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறதா? யாரெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாக்குவாங்க? அதுவும் குறிப்பாக சனியாகப்பட்டவர் குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற காலகட்டங்கள் மட்டுமே சிலருக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அது கூட அந்த சுய ஜாதகத்தில் அவருடைய ஜாதக வலிமையை கொண்டு, லக்கண அதிபதியை கொண்டு மற்றும் சந்திரனுடைய வலுவை கொண்டு சனி பெயர்ச்சியினுடைய தாக்கங்கள் இருக்கும். இது எல்லாமே எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். இந்த சனி பெயர்ச்சியுடைய அம்சங்கள் எந்த காலகட்டங்களில் ஒருவருக்கு பாதிப்பை கொடுக்கும் இல்லை கொடுக்காது அப்படிங்கிறத பல வகையில் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் நமது ஜோதிட சாஸ்திரத்தில். அதில் பார்த்திங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் நிச்சயமான ஒரு பாதிப்பு இருக்கும் என்பது சொல்ல முடியும். அப்படி பார்க்க போனால் மீனராசிக்கு, அதாவது மீனராசிக்கு பயிற்சியாக கூடிய மீனராசியில் பிறந்தவர்கள் அடுத்த 2.5 ஆண்டு காலகட்டங்களில் எந்த விதமான புதிய முயற்சிகளையும் செய்யக்கூடாது. புது முயற்சிகளும் பாதிப்புக்கு இருக்கும். வேலை மாற்றங்கள், தொழில் புதிதாக தொடங்கக்கூடிய விஷயங்கள் போன்றவற்றை எடுக்கக்கூடாது என்பது பொதுவான பலனாக இருந்தாலும், உண்மையில் அந்த சனி பெயர்ச்சியாகப்பட்டவர் யாரை பாதிப்பார் அப்படிங்கிறதுக்கு சில விதமான உள்குள்ள அந்த ஜாதக வலிமை, சுய ஜாதகத்தில் உள்ள வலிமையை அனைத்தையுமே நம்ம பார்த்தா கூட அந்த ஜாதகத்தில் சிலருக்கு பாதிப்பு இருக்குது, சிலருக்கு பாதிப்பு இல்லை. அதனுடைய ஜாதக சுய வலிமை என்று சொன்னாலும் குறிப்பாக அந்த சனியுடைய கர்ம வினையை சுட்டி காட்டக்கூடிய ராசிகளாகப்பட்ட, மேலும் நட்சத்திரங்களாகப்பட்ட அவிட்ட நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கண அதிபதி மற்றும் சந்திரன் இருவரில் யாராவது ஒருவர் இத்தகைய அமைப்பில் இருந்தால் அவர்களுக்கு சனியுடைய தாக்கங்கள் என்பது அதிகமாக இருக்கும். மேலும் அந்த ஜாதகத்தில் லக்கண அதிபதியும் 6ஆம் பாவ அதிபதியும் ஒருவராக ஒன்று சேர்ந்து இருந்தாலும் சனியுடைய தாக்கங்கள் இந்த பிறவியில் அவர் அனுபவிக்கப் போகிறார். அதாவது கடந்த பிறவியில் செய்ய தவறிய கடமைக்காக இந்த பிறவியில் அந்த கர்மாவை செய்ய போகிறார். சனி பிடிக்கின்ற காலகட்டங்களில் அதிகமான ஒரு நல்லதும் கெடுதலும் அதிகமாகவே உணர்வார். இது சொல்ல முடியும், இப்படியும் சொல்ல முடியும். இதுதான் உண்மையா அப்படின்னா அவருடைய சுய ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே இருந்தாலும் ஜாதகத்தில் சனியுடைய சுபவலு அப்படிங்கிறத விட சந்திரன் என்ற ஒரு ஒளி கிரகம் வளர்பிறையில் பிறக்கின்ற, அதாவது வளர்பிறை தசமி தேதியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி தேதிக்குள்ளே பிறந்திருக்கவர்களுக்கு சந்திரன் பங்கப்படாமலும் சந்திரன் மேலும் ஒரு சுபகிரகத்தினுடைய பார்வையிலும் நல்ல விதமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற கண்டக சனி போன்றவை பாதிப்புக்கு உள்ளாக்காது அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான கருத்தை விட அனுபவத்தில் இந்த ஜாதகங்களை நான் அப்படி பார்த்துருக்கேன். அவங்க நல்லாவே இருந்திருக்கிறாங்க. இதில் முதல் 30 ஆண்டுகளுக்கு உள்ள வரக்கூடிய சனி மங்கு சனியாக சொல்லப்பட்டாலும் அந்த சனி நிச்சயமாக எந்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும், ஒரு ஜாதகர் எந்த ராஜ யோகத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த சனி ஒரு குடுப்பினையை கொடுக்காமல் போகாது. 30லிருந்து 60 வயது காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த சனி பாதிப்பு அதிகம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும், அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் வளர்பிறையில் இருந்திருந்தாலும் அல்லது சந்திரன், சுக்கிரன், குரு போன்ற சுபர்களின் தொடர்பில் இருந்தாலும் அந்த பொங்கு சனி என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பாதிப்புகள் என்பது இருக்காது. எல்லாவற்றையும் விட இந்த சனி பயிற்சியாகக்கூடிய சனி குருவின் வீட்டில் பயிற்சி ஆக இருக்கின்ற காரணத்தினால் பெரும்பாலும் கும்பராசியில் இருந்த பலனை விட மீன ராசியில் பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் அதிகமான பாதிப்புகள் என்பது இருக்காது. காரணம், சனி குருவின் வீட்டில் பயணம் செய்ய இருக்கின்றார். அடுத்த 2.5 ஆண்டுகள் 2027 ஜூலை மாதம் வரை, இந்த ஆண்டு மார்ச் 29 ஆரம்பித்து அடுத்த 2027 ஜூலை வரை
அத்தகைய சூழ்நிலையில் இருப்பார். ஆக இந்த சனி பயிற்சியை கண்டு பொதுவாக அச்சப்பட தேவையில்லை. ஒருவருடைய சுய ஜாதகத்தில் லக்கணம் வலுவாக இருந்து, லக்கண அதிபதியும் வலுவாக இருந்து, சந்திரன் சுப ஒளியுடன் ஒளி தரக்கூடிய சூழ்நிலையில் இருந்து பங்கப்படாமலும் இருந்தால் சனியுடைய தாக்கம், சனி என்றால் என்ன, ஒரு இருள் கிரகம். நம்ம இருக்கக்கூடிய நம் பிறந்த ராசியை கடக்கின்ற போது ஒரு இருள் சூழும். அத்தகைய அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். எப்படி பகலில் எப்படி ஒரு மனிதனுக்கு பயம் என்பது இல்லாமல் இரவில் ஒளி இல்லாத காலகட்டத்தில் பயம் ஏற்படுகிறதோ, அதே போல் ஒளி அற்ற சனி ஒளி உள்ள அந்த சந்திரனை கடக்கின்ற போது ஏற்படக்கூடிய பாதிப்புடைய அளவீடுகள் தான் சனியுடைய தாக்கங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். அவரோட ஜாதகத்தை பாருங்கள். அந்த ஜாதகத்தில் உள்ள அமைப்புகள் யோகமாக இருக்கிறதா, யோக தசாபுத்திகள் நடக்கிறதா, புரியுங்களா, இயற்கை சுப கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடக்கின்றதா, லக்கண சுபரின் தசாபுத்தி நடக்கிறதா, லக்கண சுபரின் தொடர்பு உள்ள தசாபுத்தி நடக்கின்றதா, இப்படியாக நம்ம நிறைய ஆய்வுகளை செய்து தான் ஒரு ஜாதகத்தினுடைய ஏழரை சனி தாக்கங்கள் இருக்குமா இருக்காதா என்பதை தனிப்பட்ட ஜாதகம் மூலமாக ஆலோசனை கொடுக்க முடியும். பொதுவாக இந்த மீனராசிக்கு இப்படி தான் இருக்கும், கும்பராசிக்கு பாத சனி போயிடுச்சு, மேஷராசிக்கு ஆரம்பிக்குது, இப்படின்னு பொதுவாக சொல்லி எந்த பயனும் கிடையாது. அவரவர் ஜாதகத்தில் உள்ள அந்த லக்னாதிபதி சந்திரன் இந்த சனியுடைய கர்மாவை சுட்டி காட்டக்கூடிய அவிட்டம், புனர்பூசம், சுவாதி நட்சத்திரங்களில் ஏதாவது ஒன்றில் இருந்து லக்னாதிபதி 6ஆம் பாவாதிபதியும் ஒன்றாக இணைந்து இருவரில் யாராவது ஒருவர் கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்திருந்து, சரிங்களா, இத்தகைய சூழ்நிலையில் அமையும்போது சனியுடைய கர்மா அதிகமாக சுமப்பதற்காக பிறவி எடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு பலன் உழைக்க வேண்டும். ஜோதிடம் என்பது ஒரு காம்பினேஷன் தானே, எதுவுமே தனித்தனியாக அப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு கூட்டு கலவையாக ஒரு கிரகங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி தான் பார்க்க வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த சனி பயிற்சி ஆகக்கூடிய அந்த அடுத்த 1.5 ஆண்டுகள் குருவின் உடைய மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய மே 14ஆம் தேதி வேதை என்று சொல்ல முடியும். கோச்சார வேதையால் அந்த சனியுடைய பாதிப்புகள் பெரும்பாலும் இருக்காது. ஆகையால் சனி பயிற்சி எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இந்த கோவிலுக்கு இதை பண்ணணுமா என்ற பொதுவான குழப்பங்கள் தேவையில்லாத ஒன்று. இந்த சனி பயிற்சியை கண்டு பொதுவாக அச்சப்பட தேவையில்லை என்பதுதான் இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.